போர் அடிக்குது. ஏதாவது ஆர்டர் போடுவோம் ஆன்லைனில். நம்மளுக்கு தான் பழக்கமாச்சு, பார்த்து போட்டு சூப்பராக ஏதாவது வாங்குவோம். இது நல்லா இருக்குது. காசு தான் இல்லை, என்ன பண்ணலாம்? இருக்கவே இருக்குது நம்ம ஏடிஎம். கூப்பிடுவோம். நடா நட்டே எங்கே போனாரு? நட்டே இங்கே வாய, எங்கே தான் இருக்க நட்டே? அப்படியா அத்தை? அப்படி என்னதான் உங்க புருஷன் பேரு கொஞ்சம் சொல்லுங்களா, கேப்போம். ஏன் புருஷன் பேரா? தெருவுல உரங்கு வச்சு வித்த கமிப்பானே, அவன் ஒரு பாட்டு ஒன்று பாடுவான் தெரியுமா? பாட்டா? என்ன பாட்டு பாடுவான் தெரியாதா? ஆடுறா மலையத்தான்றா எடுத்த ஆடுறா. என்ன? அதுதான் என் புருஷன் பேரு. உங்க புருஷன் பேரு நல்லா யோசிச்சு பாரு. மலையத்தான்றா என்னவா இருக்கும்? ஓ, மலையத்தான்றா ராமையாவா? ஓ, உங்க வீட்டுக்கார பேரு ராமையாவா? பேர் சொல்லாத, புருஷன் பேர் சொல்லக்கூடாது. உங்க புருஷன் பேரை சொன்னா எனக்கு என்ன? உங்க புருஷன் பேரை தானே சொன்னா, நான் உனக்கு என் புருஷன் பேரை சொல்லலையே. சரி சரிங்க அத்தை, நான் பேர் சொல்லி கூப்பிடல. எப்படி கூப்பிடும் நீங்களே சொல்லி கொடுங்க, அதே மாதிரி கூப்பிட்டுக்கிறேன். புருஷனே இங்க வாங்க, உட்காருங்க, சாப்பிடுங்க, போங்க, வாங்க, அப்படிதான் கூப்பிடணும், தெரிஞ்சுக்கோ. எங்க அத்தை அதே மாதிரி வாங்க போங்க உட்காருங்க சரிங்களா? ஆமா, உங்களுக்கு மாமியார்னு ஒருத்தங்க இருந்திருப்பாங்கல்ல, அவங்க எப்படி அத்தை உங்களை நல்லா பார்த்துப்பாங்களா? ஏன் அத்தை இப்படி சொல்றீங்க? எப்படி இருந்தாலும் மாமா உங்களை சப்போர்ட் பண்ணி தானே பேசியிருப்பாரு. அவங்க அம்மாக்கு எப்ப பார்த்தாலும் சப்போர்ட் பண்ணி பேசுவான் அந்த கோண மண்டையன். அவனுக்கு என்னன்னு சொல்லுவேன், அவனுக்கு எங்க எப்படிதான் ஒருத்தனே தெரியல. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஒன்னும் இல்ல, ஒன்னும் இல்ல. இவங்களுக்கு வந்தா ரத்தம், நமக்கு வந்தா தக்காளி சட்னி. என்ன பண்றது?